नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஸ்ரீமன்னாராயணீயம் 77வது தசகம் முசுகுந்தருக்கு அருளுதல். குருவாயூரப்பா, முன்பு தாங்கள் உன் வீட்டிற்கு நான் கட்டாயம் வருவேன் என்று கூறியதை கேட்ட அந்த கூனி தங்களை சந்தித்ததிலிருந்து எப்பொழுதும் பகவானாகிய தங்களையே தியானித்து கொண்டு காமத்தால் விரகதாபத்தை அடைந்து வருந்தி பகவானின் வருகையை எதிர்நோக்கி தன்னையும் தன் வீட்டையும் அலங்கரித்து கொண்டிருந்தாள். அவளது ஆசையை நிறைவேற்றி வைக்க திருவுள்ளம் கொண்ட பகவானே அவள் வீட்டிற்கு நன்கு அலங்கரித்து கொண்டு நண்பன் உத்தவரோடு சென்றீர்கள். பகவான் வந்ததும் தனது எண்ணம் ஈடேறிய மகிழ்ச்சியால் மிகுந்த பரபரப்பை அடைந்த அவள் தனது நகில்கள் அசைந்து குலுங்க பலவிதமாக உபசாரம் செய்து மகிழ்ச்சியுடன் பகவானை வரவேற்றாள். அவளை தனியே அழைத்துச் சென்று மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்தார். பகவான் அவளை விடுத்து விடைபெற்று செல்கையில் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க ஒன்றுமறியாத அந்த அசட்டு பெண் மீண்டும் மீண்டும் பல இரவுகளில் பகவானோடு காமசுகம் சிற்றின்பமே வேண்டுமென வரம் கேட்டாள். ஒரு ஞானியாக இருந்திருந்தால் சாயுஜ்ய முக்தி வேண்டுமென்று கேட்டிருப்பான். பாதகமில்லை. பகவான் சாமீபியம், பகவான் அருகிலேயே எப்போதும் இருப்பது வேண்டுமென்றாவது கேட்டிருக்க கூடாதா? அனைத்தும் பகவானது திருவுள்ளப்படியேதான் நடக்கும் என்பது இங்கே நாராயண பட்டதிரி நமக்கு குறிப்பிடுகிறார். தேவதேவா, அவள் கேட்டுக்கொண்டிருந்தபடியே பகவான் சில இரவுகள் மான் போன்று மருண்ட பார்வையுடைய அந்த கூனியை தனித்து ஏகாந்தத்தில் மகிழச் செய்து அதன் பயனாக உபச்லோகன் என பெயர் படைத்த ஒரு புத்திரனையும் அருளினார். அவன் ஸ்ரீ நாரத மகரிஷியிடமிருந்து பாஞ்சராத்திரம் முதலிய ஆகமங்களை கற்று தேர்ந்து விளங்கினான். பகவானுடைய குழந்தை அல்லவா? அதன் பிறகு பகவான் பலராமருடனும் உத்தவருடனும் அக்குரூரர் வீட்டிற்கு சென்றார். அவரும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு பகவானை வரவேற்று உபசரித்து துதித்தார். பகவான் அக்ரூரரை ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி பாண்டு மகாராஜாவின் மரணத்துக்கு பின் காட்டிலிருந்து நகரத்திற்கு வந்திருந்த பாண்டவர்களின் செய்திகள் அனைத்தையும் அவர்களிடம் திருதராஷ்டிரன் நடந்து கொண்ட விதத்தையும் பற்றி தெரிந்து கொண்டார். தனது மாப்பிள்ளையும் உயிர் நண்பனுமான போஜமன்னன் கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணனால் கொல்லப்பட்டதை அறிந்து அளவற்ற சினம் பொங்க மதியலந்த குருடனைப் போல் ஜராசந்தன் மதுரையை முற்றுகையிட்டான். பகவான் பலராமனோடு சேர்ந்து தேவருலகத்தில் இருந்து வந்த தேர் முதலியவற்றுடன் தனது சிறிய படை கொண்டு அவன் அழைத்து வந்த 23 அசௌகினி படைகளையும் அளித்தார். அப்பொழுது பலராமன் மிக்க பலம் பொருந்திய ஜராசந்தனை வலுவிலே கைதியாக்கினார். ஆனால் பகவானோ அவன் மேலும் பெரும் படையை திரட்டி கொண்டு வருவான், அவற்றையும் சேர்த்து அழித்து விடலாம் என்று மேலும் போரில் ஆவல் கொண்டு அவனை விடுவித்தீர்கள். ஏனெனில் அக்காலத்தில் திசைகள் அனைத்தையும் வெற்றி கொண்டு பெரும் படையும் வலிமையும் ஆண்மையும் மிக்கவன் ஜராசந்தனை தவிர வேறு ஒருவருமே கிடையாது. தோல்வியுற்றதனால் மனமுடைந்த ஜராசந்தன் மற்ற மன்னர்களால் தூண்டப்பட்டு 16 முறை பெரும் போர் புரிந்தான். ஆனால் விஷ்ணுவே ஒவ்வொரு முறையும் பகவான் அவனை தோற்கடித்து மொத்தமாக அவனது 391 அசௌகினி படைகளையும் 391 அசௌகினி படைகளையும் கொன்றீர்கள். அந்தோ சிவசிவா பரிதாபம்! 18வது முறையாக இந்த ஜராசந்தன் படையெடுத்து வருவதையும் அவனுக்கு முன்பு 3 கோடி யவனர்களுடன் ஒரு யவனன் வருவதையும் கண்டு விஸ்வகர்மாவை கொண்டு கடல் நடுவிலே துவாரகை என்கின்ற ஒரு பட்டணத்தை விரைவிலே நிர்மாணிக்கச் செய்து தனது யோகபலத்தால் தனது மக்களை அங்கே குடியேறச் செய்தீர்கள். தாமரை மலர் மாலை அணிந்த பகவானே, உடனே பயந்தவனைப் போல் நகரத்திலிருந்து கால்நடையாகவே வெளிப்போந்து ஓடுகையில் பகவான் திருக்கரணங்களால் மரணமடையும் பேரற்றையுடையவனான மன்னன் தங்களை துரத்தி கொண்டு ஓடோடி வருகின்றான். பகவான் அருகில் இருந்த ஒரு மலை குகையில் நுழைந்து மறைந்து கொண்டார். அந்த யவனனும் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை தாங்கள்தான் என்று எண்ணி காலால் எட்டி உதைத்தான். விழித்தெழுந்த முசுகுந்த அந்த யவனனை எரித்து சாம்பலாக்கினார். பரமபக்தரான மன்னருக்கு பகவான் குகையிலேயே அழகான திருமேனியுடன் காட்சியளித்தீர்கள். தேவனே குருவாயூரப்பா, நான் இஸ்வாகு குலத்திலே மாந்தாவின் மகனாகத் தோன்றியவன்.
அரசு போகங்கள் அனைத்திலும் வெறுப்பு கொண்டு பகவானது அருள் ஒன்றையே நாடியுள்ளேன் என்று துதிக்கும் முசுகுந்த வரம் பெறுவதிலும் ஆசையற்றவராக இருப்பதைக் கண்டு பகவான் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ஆயினும் உலகியல் துன்பங்களை எல்லாம் அடியோடு கலைந்தெறியும் முக்திக்கு ஒத்த பக்தியையும் முடிவில் மோட்சத்தையும் வரமாக அளித்தார். அதன்பின் உலகிற்கு அறிவுறுத்துவதற்காக முசுகுந்தரை பார்த்து, அரச பீடத்தில் இருந்தபோது சத்திரிய தர்மத்தை அனுசரித்து செய்த தோஷங்கள் பாவங்கள் கழிவதற்காக தவம் செய் என்று கூறி சென்றார். அதைத் தொடர்ந்து பகவான் மதுராவிற்கு சென்று யவனன் கொண்ட படைகளை எல்லாம் அளித்தார். பின்பு துவாரகை செல்ல புறப்படுகையில் மகத மன்னனான ஜராசந்தன் தனது படைகளுடன் முன்போலவே எதிர்த்து வருகையில் அவனது செருக்கை மேலும் பெருக்க எண்ணி முடிவாக ஒரு வெற்றியை அவனுக்கு அளித்துவிட்டு கடலிலே அமைக்கப்பட்ட துவாரகைக்கு ஓடி வந்தார் நம்பகவான். குருவாயூரப்பா, இவ்வளவு சிறப்புமிக்க கிருஷ்ண பகவானே, மகாவிஷ்ணுவே, கோவிந்தா, என்னையும் என்னுடைய நோயிலிருந்து காப்பாற்றி முக்தி அளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாராயண பட்டதிரி இந்த தசகத்திலிருந்து நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். ராதே கிருஷ்ணா.